தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரணும். ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தார். அப்படி நீங்க வேண்டிக் கொள்றதை உங்களுக்கு அருளி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், அனுதினமும் நம்ம துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்வதில் நம்முடைய எதிராளியாகிய பிசாசு கவனமா இருக்கிறான். எப்படியாவது உங்களை துக்கப்படுத்தணும். ஆண்டவர் எப்படியாவது உங்களை சந்தோஷமா வைக்கணும்னு விரும்புகிறார். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு. சாத்தான் ஆப்போசிட்டா நினைக்கிறவன் அவங்களை துக்கப்படுத்தணும், எப்படியாவது துக்கப்படுத்தணும், குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கணும், வியாதியை கொண்டு வரணும், நஷ்டத்தை உண்டாக்கணும், இழப்பை உண்டாக்கணும், பொல்லாத மனிதர்களை வச்சு காயப்படுத்தணும், உங்களை துக்கப்படுத்தணும்னு அவன் ரொம்ப தீவிரமா இருக்கிறான். ஆனா நீங்க தினமும் என்ன ஜெபிக்கலாம், ஆண்டவரே இன்றைக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு விலக்கி காத்தரலும். நீங்க ஜெபிச்சுட்டா சாத்தான் தீங்கு கொண்டு வரவே முடியாது. உங்களுடைய ஜெபம் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும்.